வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல கொங்கினி சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ கொங்கினி சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாங்க. வெங்காயம் 100 கிராம், தக்காளி 100 கிராம், துவரம்பருப்பு 100, பாசிப்பருப்பு 100, இஞ்சி 1 துண்டு அளவு, மஞ்சள் பொடி சிறிதளவு, பச்சை மிளகாய் 3, எலுமிச்சம்பழம் 1. இப்போ நம்ம கொங்கினி சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு பவுலில் 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அடுத்து துவரம்பருப்பு 100 எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு கூட கொஞ்சோண்டு இஞ்சி தட்டி போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை குக்கரில் விசில் விட்டுறலாம். நல்லா குழையிற மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் வச்சிட்டோம். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ விசில் போட்டுக்கலாம். ஒரு 3 விசில் வரட்டுங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சு. வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு மத்தை வச்சு நல்லா கடைஞ்சுக்கோங்க. இந்த அளவு கடைஞ்சிக்கலாங்க. இப்போ ஒரு வடைச்சட்டிக்கு மாற்றிக்கலாங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான சாம்பாருங்க, சூப்பராக இருக்கும். இது கூட 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நம்ம இடித்து வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான், கூட்டி குறைச்சி நீங்கள் போட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி கொடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சு வருது. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. குழம்பு இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா அடுப்பை அமர்த்தி விட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுக்கலாங்க. இந்த சாம்பாருக்கு எலுமிச்சம்பழம் தேங்க ரொம்ப ஹைலைட்டு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து இந்த சாம்பாரை தாளிச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டுங்க.
அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. அது கூட கொஞ்சம் மல்லித்தலையும் கிள்ளி போட்டுக்கலாங்க. இப்போ ரொம்ப நேரம் மல்லித்தலை போட்ட பிறகு அடுப்பில் இருக்கக்கூடாது. அடுத்து நம்ம சாம்பாரில் ஊற்றிடலாங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. நமக்கு இப்போ கொங்கினி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. இந்த சாம்பார் வெள்ளை சாதம், இட்லி, தோசை, உப்புமா, பொங்கல், சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.